வணக்கம். இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, ஞான உபதேசம் பெருசா, வியாபார உபதேசம் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக காலகட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வியாபார உபதேசம் தான் வந்து பெருக்கி போயிருக்குது. அதாவது எதுவுமே தெரியல. இப்போ நீங்கள் வந்து ஒரு டேட்டியை வந்து நீங்கள் வந்து குன்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேட்டி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையான அருளாளன் இல்லை ஆன்மீகவாதி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அவனுக்கு வந்து உள் வளர்ச்சி தான் வந்து அவனுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? வெளி வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், நாங்கள் வந்து சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையான ஒரு ஆன்மீகவாதியோ வந்து அருளாளரோ வந்து கிடையாது. அவங்களுக்கு உள்தன்மையில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருவாங்க. இந்த வளர்ச்சி வந்து பிறர் கண்களுக்கு வந்து தெரியாது. இதுதான் உண்மையான ஒரு அருளாளனுக்கான அருளாளர்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கான அது வந்து பெண்ணாகவும் இருக்கலாம். இப்போ என்னையும் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். மங்கையர்கரசி அம்மாவை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி இந்த பெண்களும் நிறைய இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட உபதேசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு தெய்வத்தை பற்றி அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அதை வந்து உணர்ந்து அவங்க வந்து பல விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அவங்களுடைய இப்போ ஞான உபதேசாளர்களுடைய கருத்து வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒருத்தனையினுடைய உள் வளர்ச்சியை வந்து ஆன்மீக பாதையை வந்து அவன் யார், அவனுக்கு வந்து அவன் எப்படி பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கும். சரிங்களா? அவங்க அதை மட்டும்தான் போதிப்பாங்க. அதேமே ஒரு தெய்வத்தை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா, அடித்தட்டு மக்களுக்கும் வந்து அது உபயோகமாக இருக்கும். இது இப்போ ஏதாவது ஒரு பரிகாரம் செய்ய சொல்கிறாங்களோ, இல்லை வந்து இந்த ஒரு இது செய்ய சொல்கிறாங்களோ, அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல் வர்க்கத்துக்கும் சொல்லுவாங்க, நடுவர்க்கத்துக்கும் சொல்லுவாங்க, அடிவர்க்கத்துக்கும் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அகல் வழக்கை பொருத்தி கூட நீங்கள் கும்பிட்டா வருவாங்கங்கிறதான் உண்மையான ஒரு ஞான உபதேசம். இதுதான் வந்து உண்மையான ஒரு ஆன்மீகம் சொல்லலாம். உபதேசம் பண்ணுறவங்களுடைய குவாலிட்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? இப்போ எல்லாமே என்ன ஆயிட்டுனா, இப்போ கலிகாலம் அப்படின்னு சொன்னோன்னே இது வந்து என்னமா மாறிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபார உபதேசமாக மாறிட்டு. அவங்களுடைய சுய லாபத்துக்காண்டி, அதாவது நான் இந்த தெய்வத்தை நான் கும்பிட்டேன், நான் வாராகியை நான் கும்பிட்டேன், நான் வந்து பெருசாயிட்டேன், நீங்களும் கும்பிட்டீங்கள் அப்படின்னு சொன்னால், அதுவும் கும்பிட்டீங்கள் கிடையாது. எங்களோட ப்ராடக்டை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெரியாள் ஆயிடலாம், நாங்கள் வந்து இதை கோயிலாக நாங்கள் வந்து வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட போய் வந்து தேவையில்லாமல் வந்து சண்டை போடுறது. சரி, அதோட வந்து எதிர்கருத்து வந்து சொல்கிறது, அப்படி கிடையாது, அவள் வந்து உக்ர தெய்வம் கிடையாது அப்படின்னு சொன்னால் என்ன தெரியும் வாராகி வரலாறை பற்றி உங்களுக்கு? உக்ர தெய்வம் கிடையாதுங்கிறது வந்து எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஏன் இவங்க எல்லாரும் வந்து ஒரு தெய்வத்தை வந்து தெய்வத்துடைய உண்மை சொரூபத்தை இவங்க ஏன் வந்து வெளியே காட்ட பயப்படுறாங்க? யாராக இருந்தாலும் சரி, அது வெளியே காட்ட பயப்படுறாங்களான்னு அவங்களுக்கு ஒரே நோக்கம், பணம், பதவி. இந்த உண்மையை சொன்னால் எங்ககிட்ட எதுவுமே வாங்க மாட்டாங்க, மக்கள் வந்து பயந்துருவாங்க. ஸோ எங்கள் வியாபாரம் அடிபட்டு போயிடும், எங்களுக்கு கல்லா கட்ட முடியாது. சரிங்களா? இவங்க நோக்கம் வந்து அதுதான். அதனால தான் வாராகி வந்து சாந்த சொரூபினி யாருக்கு இருப்பா? நல்லவங்களுக்கு தான் இருப்பா, சாந்த சொரூபினியாக இருப்பா. கலிநீசர்களுக்கு எப்படி அவள் சாந்த சொரூபினியாக இருப்பா? அவள் ஏற்கனவே உக்ர தெய்வம். அப்போ வந்து எப்படி வந்து இது எந்த கான்செப்ட் நீங்கள் சொல்லிங்க? படைத்தளபதி இல்லை அப்படின்னா படைத்தளபதி தான் அவள். நீங்கள் வந்து அவ்வளோ புராணங்களுக்கு முந்திய ஆத்மாக்களா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. புராணங்கள் சொல்லி வச்சு பழங்காலத்தில் சொல்லி வச்சவங்களோட நீங்கள் வந்து ரொம்ப வந்து இது பண்ணிக்கிட்டீங்களா? அம்மா வந்து எப்போ தோன்றுனா என்ன சொல்லிட்டு, அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் அம்மாவை பற்றி மட்டும் எனக்கு வந்து நான் வெளி வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து மற்றவங்க கண்ணுக்கு வேணால் வந்து வெளி வளர்ச்சியை பார்ப்பாங்க. நான் என்கிட்ட என்ன அப்படின்னா, நான் எங்கள் அம்மாட்ட கேட்டது என்னென்னா, குருஜிக்கு ஒரு விதமான ஒரு இதை நீங்கள் வந்து உணர்த்திருக்கிறீங்க, பட் எனக்கு நீங்கள் வந்து உணர்த்தணும், எனக்கு நான் உணர்த்தினாதான் என்னோட உணர்தல் வச்சு தான் நான் வந்து எழுதுவேன்னு சொல்லிட்டு நான் வந்து எழுத ஆரம்பித்தவ. அம்மாவை பற்றி பேசணும் எழுத தான் நான் ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். முதல்ல
இது வந்து என்ன ஆதிவாராகி அப்படிங்கிற ஒரு இது வச்சு நான் வந்து அம்மாவை பற்றி எனக்கு எப்படி எங்கள் குருஜி தெரிஞ்சுக்கிட்டாரோ அதே மாதிரி நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எழுதையே ஆரம்பித்தேன். இதுக்கு தான் வந்து நிறைய நான் எழுதுவேன் நீ எழுதுவேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க. அவங்களாம் வந்து சும்மா இந்த மாதிரி வியாபாரம், இவங்களுக்கு வந்து கல்லா கட்டணும், கல்லா கட்டுறதுக்காண்டி இவங்க வாயில் வர்றதை அடிச்சு விட்றது, இல்லை வந்து ஏதாவது என்னத்தையா சொல்கிறது. இவங்க நோக்கமே என்ன, இவங்களோட சுய ரூபம். நீங்கள் வந்து மக்கள் எல்லாம் ஏன் வந்து இதை வந்து நம்புகிறாங்க, ஏன் வந்து இவங்களுடைய வெளி ஆக்டிங்கை வந்து நம்புகிறாங்க. அதாவது ரொம்ப சாஃப்டாக இருந்து அப்படியே ஒரு சீன் போட்டு க்ரியேட் பண்ணி அப்படி இருக்கிறவங்களை ஏன் வந்து மக்கள் வந்து நம்புகிறாங்க, தெய்வமாக வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஞானத்தை போதிக்க ஆள் இல்லை. சரிங்களா? ஞானத்தை இங்கு போதிக்கிறவங்களை வந்து விரட்டி விடதான் ஆள், இந்த மாதிரி விரட்டி விடதான் ஆள் இருக்கிறே ஒழிஞ்சி மற்றபடி அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. நீ எந்தாலையும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஞானத்தை கொடுத்தா ஒருத்தன் வந்து சுயத்தை வந்து உணர்ந்துருவான். அவன் போய் வந்து நீங்கள் வந்து இந்த விளக்கு இத்தனை இதுக்கு வாங்குங்க, நாங்கள் வந்து சும்மா தான் சொல்கிறோம், அவங்களா விருப்பப்பட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வாராகியை வச்சு வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உள்ளே வச்சு செலிப்ரிட்டிஸ் கூப்பிட்டு இதை கூட்டி உங்கள் கடையை தான் பிரபலப்படுத்துறீங்க. நீங்கள் வாராகியை வந்து இதில் வந்து பிரபலப்படுத்துறதுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. வாராகியை பிரபலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அவளுடைய உண்மைத்தன்மையை சொல்கிறவங்ககிட்ட போய் வந்து சண்டை பிடிக்கக்கூடாது. அட்லீஸ்ட் தெரியலைன்னா ஓகேன்னு சொல்லியிருக்கணும். சரி, நான் வந்து ஸ்டார்டிங் வந்து 1 இயருக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நடந்த கதை நான் வந்து அப்போ வந்து நான் பேசலை. ஏன்னா அவங்க அறியாமல் பேசுகிறாங்க. எனக்கு ஏற்கனவே தெரியும் மங்கரிகரசி அம்மா சொல்கிறது 100% உண்மை. ஏன்னா நான் வந்து உணர்தலை நான் பார்த்தவன். 100% உண்மைன்னு சொல்லிட்டு தெரியும். இருந்தாலும் எதற்கு அப்படின்னு சொன்னோம். ஆனால் இப்போ ஏன் பேசுகிறேன், இவ்வளோ நாள் கழிச்சு ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து அவங்களுடைய வன்மத்தை வந்து கக்கியிருந்தாங்க. எனக்கு அப்போ தான் வந்து நான் நினச்சேன், போன வருஷம் விட்டதே வந்து தப்பு. நம்ம வந்து இதை ஏன் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஒரு வார்த்தை, சரிங்களா, என்னைய சொன்னவங்க வந்து கதி என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த ஒரு வார்த்தைக்காண்டி தான் நான் இப்போ பேச வந்திருக்கேன். இவங்க வந்து எப்படின்னா, இவங்க வந்து அதுலேருந்து பாடம் எடுக்கலை. சரிங்களா? அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சரி ஒரு பெரியவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய உபதேசம் பண்ணுறவங்க அவங்க வந்து சிறு வயதுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மங்கையர்க்கரசி அம்மா வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அவங்கள வந்து யாராவது குறை சொன்னாங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கே அடுக்காது. சரிங்களா? அவங்களை வந்து இவங்க ரேஞ்சுக்கு வந்து இவங்க வந்து கம்பேர் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து அறியாமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரியல. ஆனால் இந்த ஒருவரும் இவங்க வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இவங்க உள்ளுக்குள்ளே வந்து இவங்க வந்து இந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதை வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து இவங்க வந்து கக்கிட்டாங்க. எல்லாமே வெளியே வந்து தானே ஆகும். இப்போ வந்து கக்கிட்டாங்க. இப்போ இதை சொன்ன வார்த்தையினால தான் இப்போ வந்து எனக்கு என்ன தோணுது, இதுலேருந்து என்ன தோணுது அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக வியாபார நோக்கத்தோடு தான் இவங்கள் அன்னை வாராகியை வழிபடுறாங்கங்கிறது எனக்கு 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா? இவங்கள சொன்னவங்க இவங்க ஏன் வந்து இப்படி மாற்றுறாங்கன்னா, இப்போ தான் நீங்கள் மக்களாகிய நீங்கள் எல்லாரும் வந்து விழிப்புணர்வு தன்மை அடையணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த கட்டம் இவங்க வந்திருக்காங்க. என்ன கட்டம் அப்படின்னா, இது வந்து ஒரு இதாயிடுச்சு. அதாவது இவங்களுக்கு வந்து உள்ள வந்து வாராகி வந்து உக்ரம் எல்லாமே தெரியும். மந்திர தந்திரங்கள் வந்து நிறைய பேருடைய அவங்க வந்து வச்சுருப்பாங்க. இவங்க வந்து என்ன அப்படின்னா, யாராவது இவங்களை சொல்லிட்டாங்க, அதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு இவங்களை சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டால், உடனே இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களை தற்காப்புக்கணும். எப்படி தற்காப்புனா, என்னைய சொன்னால் நீ அவ்வளோதான். இந்த வார்த்தை வந்து என்ன கதிக்கு ஆளாவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்துக்கோ, இனிமேல் யாரும் என்னைய சொல்லிடாத. அப்போ என்ன பண்ணுவானா, உண்மையாலுமே இவங்க தப்பு செஞ்சால் யாருமே சுட்டி காட்ட வந்து பயந்துக்குருவாங்க. புரியுதுங்களா? அப்போ தப்பு செய்ய வந்து ஏன்னா ஞானம் கிடையாது மக்களுக்கு. ஐயோ இவங்க வந்து அப்படி இன்னொரு உச்சக்கட்டம் என்ன போய் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாராகி பக்தனிடம் வாதாடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. வாராகி மந்திரம் படிக்கிறவங்க எல்லாருமே வாராகி பக்தன் ஆகிட மாட்டாங்க. நீ மந்திரம் படிச்சுட்டு அசுரர்களாக இருந்துட்டு நீங்கள் வந்து மற்றவங்க மந்திரத்தினால நீங்கள் வந்து அவங்க என்ன அடுத்த கட்டம் என்ன போவாங்க அப்படின்னா, இவங்க வந்து அதை வந்து தப்பாக பிரயோகப்படுத்துவாங்க. இப்போ நான் ஏதாவது ஒன்று பண்ணோன்னே, என்னை ஏதாவது சொன்னோன்னே, எனக்கு ஏதாவது நடந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் வந்து என்ன நினைப்பேன்னா, ஐயோ இவங்க வந்து கரெக்டாக இவங்ககிட்ட போய் நம்ம சொல்லக்கூடாது, இவங்க சரியாக தான் இருப்பாங்க, இவங்க வந்து பாவம், இவங்க எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பே செஞ்சாலும் அடுத்த நேரம் வந்து அவங்க பயப்படுவாங்க.
சரிங்களா? அவங்களுடைய அவங்க தப்பு எல்லா தப்புக்கும் இதை நான் பார்த்துருக்கேன். இதை வந்து ஆனால் நான் வந்து யாருக்குமே வந்து பயப்பட மாட்டேன். இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய திறமை எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆன்மீகத்தில் வந்தால் தான் இருக்கும். அது அன்னை வாராகியை கும்பிட்டா தான் இருக்கும். நான் உண்மையாக இருக்கேங்கிறது எனக்கு மட்டும் தெரியும், எனக்குள்ளே தெரியும். அப்போ இதற்கு வந்து தண்டனையோ எதுவோ எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இவங்களை சொன்னதுனால வராது. மைண்டை வந்து அப்படி கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இவங்க சொன்னதுனால வந்து கிடையாது, அது கிடையாது. ஏதோ ஒரு ரீசன்காண்டி வந்திருக்கலாம், சரிங்களா? பட் இதுக்காண்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இதை பண்ணிட்டு இதை நிறைய பேர்ட்ட வந்து ஸ்ப்ரெட் அப் பண்ணிவிட்டு அடுத்த நேரம் இவங்க தப்பை வந்து மறைச்சிருவாங்க. இப்படி வந்து நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அதாவது உள்ளே வந்து செருப்பு போட்டுக்கிட்டே வந்து கருவறைக்குள்ளே போகிறவங்கள பார்த்துருக்கேன். வெளியே வந்து காசு குருமார்கள் வந்து வெளியே வந்து காசே வாங்கக்கூடாதுன்னு சொன்னாலும் பின்னாடி இருந்துட்டு காசு வாங்குறவங்களையும் பார்த்துருக்கேன். உள்ளே இருந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்களையும் பார்த்துருக்கேன். எல்லாத்தையும் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன், சரிங்களா? ஸோ இவங்களுடைய வந்து என்னென்னா இந்த மந்திர தந்திரம் நீ வந்து உடனே இந்த ஒரு வார்த்தையை வந்து வச்சுப்பாங்க, வாராகி பக்தனிடம் வாதாடாடு. அப்போ நீங்கள் செஞ்ச தப்பை சொன்னால் தப்பை சொல்லக்கூடாது, அவ்வளோமா? ஏன் சொல்லக்கூடாது? எதுக்கு சொல்லக்கூடாது? இதெல்லாம் வந்து சரியா? அப்போ வாராகி பக்தர்கள், வாராகி சேவாத்திரிகள்னால் இதெல்லாம் வந்து செய்யலாமா? இதெல்லாம் எந்த விதத்தில் வந்து கரெக்டாக மாறும்? இது இதுக்கு வந்து எப்படி வந்து வாராகி பக்தனிடம் வாதாடாதுன்னு சொல்லிட்டு மந்திரத்தை படித்த வாயால் வந்து நீங்கள் வந்து சாபம் கொடுக்குறதோ, ஒருத்தங்களை வந்து வன்மம் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ உலகம் எங்கே இருக்கும்? உலகமே இருக்காதே. நல்லவங்களெல்லாம் வீழ்த்திடுவீங்களே நீங்கள். இப்படி வந்து அழிவுறாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து வீழ்த்திடுவீங்க. அப்படி பூமி இருக்குது அப்படின்னு சொன்னால் இறை இருக்குங்கிறதுக்காண்டி தான் பூமி இருக்குது. அதாவது 3 காலில் வந்து அதர்மம் இருக்குது, உண்மைதான், சரிங்களா? கலிகாலத்தில் வந்து மூணு கால்லையும் வந்து அதர்மம் இருக்குது. ஆனால் ஒரு காலில் தர்மம் இருக்குதே. எல்லாரும் வந்து இதில் பயந்துட்டு போக மாட்டாங்க. நிறைய பேர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கு வருவாங்க, சரிங்களா? ஸோ வந்து ஒரு 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 தெய்வத்தை வந்து சொன்னார்கள் அப்படின்னு சொன்னால் உக்ர தெய்வம்னா முதல்ல அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும். உக்ர தெய்வமா என்ன வரலாறு, முதல்ல இந்த அம்மாவுக்கு வந்து என்ன வரலாறு. எனக்கு வந்து இன்ட்யூஷன்ஸில் வந்து நிறையா வந்து அம்மாவே ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணுறது. இன்னொன்று முக்கியமாக என்னென்னா தந்த்ரா வந்து டவுன்லோட் பண்ணினான், சரிங்களா? அப்பம் வந்து அது வந்து யாருக்குமே வந்து தெரியாது. பட் எனக்கு வந்து சில விஷயங்கள் பிரபஞ்சத்துலேருந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு. தந்த்ரா தெய்வம் சொல்லிட்டு எனக்கு வந்து தாந்திரிக் மெத்தட்ஸ் வந்து எனக்கு நிறையா வந்து சொல்லி கொடுத்தாங்க. அம்மாவே வந்து டேரெக்டாக வந்து எனக்குள்ளே உணர்த்துனர் தான் எல்லாமே, சரிங்களா? ஆனால் அவங்கக்கிட்டே போய் வந்து தந்த்ரா அப்படின்னு வார்த்தையை போட்டாலும் இங்கே தான் தந்த்ரா யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு மனசில் தோணும், நீ கும்பிட்ற தெய்வமே தந்த்ரா தெய்வம் தான், பஞ்சமா இதில் உள்ள தெய்வம் தான், வாராகி அந்த தெய்வம் தான். ஏன் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஏன் அப்படின்னா உங்கள் மனசில் அழுக்க இருக்குது, நீங்கள் அழுக்காக பார்க்குறீங்க. அதை இப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்க மக்கள். அதாவது தந்திர இந்த மாதிரி பிளாக் மேஜிக்ஸ், இந்த மாதிரி பீப்புள்ஸ், அதாவது இந்த மாதிரி வன்மம் வச்சுட்டு சாபம் விடுறது, என்னால் பார்த்தியா என்ன கதிக்கு ஆளானீங்க அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் என்ன மிரட்டுறதா? என்ன கதிக்கு ஆளானீங்கன்னா இதெல்லாம் என்ன நல்ல ஒரு ஆன்மீகவாதியோ இல்லை வந்து தெய்வத்தை கும்பிட்றவங்களுக்கான பேச்சா இது? அது வந்து எவ்வளோ பெரிய வந்து ஒரு அதுவும் 1 வருஷம் கங்கணம் கட்டிட்டு இருந்து அதெல்லாம் வந்து, அதாவது முதல்ல ஆன்மீகவாதி என்னென்னா இப்போ பேசுகிறத எனக்கு நாளைக்கே வந்து யாராவது வன்மம் வச்சுருந்தாங்கன்னா எனக்கெல்லாம் வந்து மறந்துடும். நான் அடுத்த நேரம் அவங்கள்ட்ட பேசும்போது வந்து சிரிச்சு தான் பேசுவேன். ஏதாவது திருப்பி துரோகம் பண்ணாதான் நானே யோசித்து பார்த்து ஐயோ இதெல்லாம் நடந்திருக்கா, நம்ம கொஞ்சம் சேஃபாக இருப்போம்னு சொல்லிட்டு நினைப்பேனே ஒழிஞ்சு. இதுதான் வந்து உண்மையான ஆன்மீக வளர்ச்சி. வன்மம் வந்து உள்ளே இருக்கவே இருக்காது. அதுவும் ஒருத்தன் வந்து வளர்ந்தானா வளர்ந்துட்டு போன்னு விடணும், சரிங்களா? வீழ்ந்துட்டானா என்ன வார்த்தை சொல்லியிருக்கணும்? தப்பு செஞ்சா என் அம்மா தண்டனை கொடுப்பா, அவள் வந்து உக்ரமான காளி, நீ தப்பு செஞ்சா உன்னை அழிப்பா அப்படின்னு சொன்னால் ஓகே. என்னைய சொன்னதுனால ஒருத்தன் பட்டான் அப்படின்னு சொன்னால் அப்போ இவங்க வந்து அந்த அளவுக்கு பெரிய கடவுளா? இல்லை கடவுளை நினச்சிட்டாங்களா இவங்க? இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறான வார்த்தைகள். இதை வந்து வாராகின்னு சொல்லிட்டு உண்மையான வரலாறை வந்து நிறைய மறைச்சிக்கிட்டு இவங்களா வந்து அப்படியே வந்து ஒரு சாஃப்ட் நேச்சரை வந்து அம்மா வந்து உருவாக்கி எங்கே சும்மா கல்லில் பார்த்தாலாம் போயிட்டு வந்து இது போனால் யார் விடுவா உங்களுக்கு? எதுக்கு வந்து அது ஒரு தெய்வத்துக்கான ஒரு மெத்தட்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் வந்து சப்த மாதர்களை ஒருத்தியான்னு சொல்லிட்டு என் குருஜி இல்லைன்னு சொல்லுவார். அப்போ வந்து நீங்கள் வந்து அதுக்கு ஆராய்ச்சி பண்ணலையா? இப்போவும் சப்த மாதர்களை ஒருத்திங்கிறத ஏன் ஆராய்ச்சி பண்ணலை? ஏன் வந்து இவள் உக்ர தெய்வமா இல்லையான்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணலை?
இப்போ நான் வந்து இதெல்லாம் முதல்ல சொல்லியிருந்தேன் அப்படின்னு இப்போ நான் வந்து இப்போ தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது எனக்கு வந்து முன்னக்கூட்டியே வந்து அம்மாவுடைய இது வந்து எனக்கான ஒரு இன்ட்யூஷன்ஸ். இப்போ நான் வந்து இன்ட்யூஷன் சொன்னேன், என்னோட பைத்தியக்காரி யார் சொன்னா, ரெக்கார்ட்ஸ் இங்கே என்ன எப்படி உனக்கு தெரியும், உனக்கா எப்படி வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ ரெக்கார்ட்ஸோடு தான் வந்திருக்கேன் நான். அதனால ரெக்கார்ட்ஸ் தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எல்லாருமே வந்து எப்படி என்னன்னா, ஒரு மேலேருந்து சித்தர்கள் டவுன்லோட் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா சித்தர்ம சாமிகள் வந்து எனக்கு வந்து சிக்னல்ஸ் கொடுத்தாரு, டவுன்லோட்ஸ் ஆகினாரு. காகபுஜண்டர் வந்து எனக்கு வந்து சொன்னார், எனக்கு வந்து உணர்வு ரீதியாக வந்து நிறையா சொன்னார் அப்படின்னு சொன்னால் நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, பைத்தியம், இது வந்து பைத்தியம், அது எப்படி இதுவா கற்பனை லோகத்தில் எனத்தையாவது உளறிக்கிட்டு இருக்கு, கதை கட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ரெக்கார்ட்ஸோடு வந்திருக்கேன் நான். இது வந்து எனக்கு முன்னக்கூட்டியே பல ஆண்டுகளுக்கு முன்னக்கூட்டியே வந்து ரெக்கார்ட்ஸ் போட்ட வாராகியோட வரலாறு. என் அம்மா எத்தனை செஞ்சுரியில் படைத்தளபதியாக இருந்திருக்காளா, அவள் வந்து அவள் சப்தமாந்தர்களில் ஒருத்தியாக எதற்காண்டி அப்படி வந்து இது பண்ணினாங்க, ஏன் வந்து பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு வெளிவந்திருக்கா, எல்லா ரெக்கார்ட்ஸும் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து அதுக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன். ஏன் வந்து இவளுக்கு வந்து பஞ்சமி அதாவது சப்தமாந்தர்களில் ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து இவளுக்கு வந்து இது பண்ணினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சமி அப்படின்னு சொன்னால் இதை வந்து முதல்ல இருந்தே எங்கள் குருஜி சொல்லுவார். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இல்லை, அவள் வந்து சப்த மாதர்களில் ஒருத்தி அப்படின்னா, அதாவது என்னென்னா தத்துவத்தின்படி 5ங்கிறதான் கான்செப்ட், சரிங்களா? அதனால தான் பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதில் வந்து சப்த மாந்தர்களில் ஒருத்தி உட்காந்தாங்கிறது கணக்கு கிடையாது. பஞ்சமிங்கிறதான் கணக்கு, 5ங்கிறதான் கணக்கு. அதனால தான் இப்போ வந்து அவள் வெளிவரும்போது பஞ்சமிக்கு வந்து அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை வந்து அவளாக வந்து வெளிக்காட்டிக்கிட்டு இந்த யுகத்தின் களி நீசர்கள், ஏன்னா இது கலிகாலம், ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு இதை எடுத்து வந்த ஆதி சக்திவா, சரிங்களா? இப்போ கிடையாது, ஒவ்வொரு இதுக்கும் நான் எடுத்து கொண்டு வந்திருக்கேன் நிறையா, இன்னும் நிறைய இருக்குது, சரிங்களா? இப்போ வந்து பஞ்சமி அப்படின்னு சொன்னால், பஞ்சமி சொல்லுனாலே உங்களுக்கு தெரியும் 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொன்னால், இவ வந்து பஞ்ச பிராமர்கள் இதில் வந்து 5வது, அதாவது சதாசிவன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சிவனுடைய 5 இது, அதில் சதாசிவனின் மனைவி தான் வந்து வாராகி. அதாவது பிரம்ம, கோவிந்தா, ருத்ர, ஈஸ்வர மற்றும் சதாசிவம். இதுதான் வந்து சிவனோட தத்துவத்தில் வந்து 5. அதாவது என்னன்னா, படைப்பு, பாதுகாப்பு, அழிவு, களைப்பு மற்றும் மீளுருவாக்கம், சரிங்களா? இந்த 5 செயலுக்கும் பொறுப்பான 5 சக்திகள், இவை பஞ்ச பிரம்மங்கள் எனப்படும். அவர்களில் 5வது தான் சதாசிவன், இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட், 5ஐயும் கொண்டது. அந்த பஞ்சமஷ்ய அது வந்து ஒரு இது பஞ்ச பிரம்மங்களில் 5வது மனைவி பஞ்சமி. இவர் வந்து யாருமே கிடையாது. அதாவது கைவல்யாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது, அது என்னன்னா, இவளுக்கு வந்து அதாவது கைவல்யா ரூபினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, 5 வகையான முக்திகள். அதாவது சாலோக்கியா, சாம்பவியா, சாரூபியா, சாயுக்ஷா மற்றும் கைவல்யா. இதில் வந்து என்னன்னா, இதில் வந்து இந்த கைவல்யம் அப்படிங்கிற முக்தியை தருபவள். இதை தான் நான் வந்து என்னோட ரைட்டப்பில் நீங்கள் பார்த்தா தெரியும். வாராகி வந்து சும்மா சித்துகள் கொடுக்கறதுக்கோ, மேஜிக் உருவாக்குறதுக்கோ, பணத்தை கோடியாக கொடுக்கறதுக்கோ வந்த தெய்வம் கிடையாது. இந்த பிறவி இல்லாத பெருவாழ்வை அடையிறதுக்கான உங்களிடம் உள்ள அனைத்து களிகளையும், உள்ளே உள்ள களி, வெளியே உள்ளதான் வந்து நிறைய இருக்கும். இந்த மாதிரி துர்குணங்கள் எல்லாத்தையும் அழிச்சு உங்களை வந்து முக்தி பேருக்கு கொண்டு அவதரித்த தெய்வம் கலிக்காலத்தில். அதனால தான் வாராகி. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து அதுதான் தேவை நம்மளுக்கு, சரிங்களா? ஏன்னா உலகம் வந்து ஒரு அழிவை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து முக்தி பேர் அடைஞ்சு நீங்கள் வந்து போவீங்க. இல்லைன்னா அவ்வளோதான், அது வந்து இன்னும் பல பிறவிகள் வந்து நீங்கள் எடுத்து வரணும், சரிங்களா? இந்த இதை உணர்த்துறதுக்காண்டி தான் வந்து இவ வந்து வந்திருக்கா. இப்போ என்னைய சொல்ல வச்சிருக்கிறா அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இந்த உண்மைத்தன்மையை உரைக்கணும். இதை யாரை சூஸ் பண்ணுவா, இப்போ என்னை எழுத வச்சிருக்கிறா அப்படின்னு சொன்னால், இதை வந்து எல்லாரும் நினைப்பாங்க, இவ வந்து நான் வந்து எழுதுறேன் அப்படின்னு சொன்னாலே, நான் இன்னும் வரைக்கும் நான் வந்து சொல்லுவேன், இதுக்கு வந்து போட்டாங்க நீ எழுதக்கூடாது அப்படின்னு, நான் தான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னேன். நான் அப்போ அம்மாட்ட ஒன்று தான் சொன்னேன், எனக்கு வந்து எழுத்து வந்து வர்றது கிடையாது, எனக்கு அவளாக உணர்த்து மட்டும்தான் நான் வந்து எழுதுவேன், நான் வேண்டானா நீங்களே எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்தவன். நான்
திருப்பியும் வந்து என்னை இழுத்து கொண்டு வந்து எழுத வச்சிருக்கிறா அப்படின்னு சொன்னால், எதுக்கு எனக்கு எல்லாத்தையும் வந்து சொல்கிறா, எல்லாத்தையும் எனக்கா உணர்வு ரீதியாக எனக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அப்படின்னா, இந்த தன்மைக்கு தான் நான் வந்து வந்திருக்கிறவங்க. எடுக்கிறவங்க எடுக்கட்டும், எடுக்காதவங்க போட்டும். சும்மா வாராகின்னு ஒன்று பணம் 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 கோடீஸ்வரி ஆகலாம். நான் வந்து கோடீஸ்வரி ஆகிட்டேன், சிறிது காலத்தில் நான் வந்து கோடீஸ்வரி ஆகிட்டேன். கோடி வச்சு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? இதுக்கு எதுக்கு அடுத்தவங்களையும் ஏமாத்துறீங்க நீங்கள்? நல்ல விஷயங்களை வந்து சொல்லி கொடுங்க சரிங்களா. இந்த 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 இதுக்காண்டி கான்செப்டுக்காண்டி தான் இவன் வந்து பஞ்சமி சொல்லிட்டு வந்திருக்கா சரிங்களா. இந்த பஞ்சமி வந்து இந்த இந்த முக்தி பேரை அடையிறதுக்காண்டி வந்த தெய்வம் தான் இவள். முக்தி பேரை நீ அடைய வேண்டும் என்றால் வாராகியை கும்பிடணும். இதை வந்து எனக்கு வந்து உணர்த்துறா அப்படின்னு சொன்னால், இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பிறருக்கு சொல்கிறதுக்காண்டி சொல்கிறா சரிங்களா. இதில் வந்து நான் கிடையாது. அவள் சொல்கிறா, நான் வந்து சொல்கிறேன், அவ்வளோதான் சரிங்களா. இல்லைனா எனக்கு வந்து உணர்த்த மாட்டான். எல்லாத்துக்கும் வந்து வந்து உணர்த்த முடியாது. ஏன் அப்படின்னா, பணம் பதவி இதுக்கெலாம் வந்து ஆசைப்பட்டுட்டு பல பேர் ஓடிடுவாங்க. இல்லை ஏதாவது வந்து ஒரு அடக்குமுறைகளுக்கு வந்து இது பண்ணிடுவாங்க சரிங்களா. ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு பயம் இருக்கலாம், எல்லாத்தையும் பண்ண அவங்களால வந்து தைரியமாக பேச முடியாது. பட் நம்ம எனக்கு வந்து அப்படி கிடையாது. நான் வந்து ஒன்லி வந்து வாராகியை பற்றி எழுதணும், வாராகியை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்டுக்காண்டி தான் வந்து 5 வருஷமாக இவளின் இதை எனக்கு நீயாவே உணர்த்தணும், எனக்கு வந்து வரணும் அப்படிங்கிறது நானாக எடுத்து எனக்கு வந்து நான் வெளியில் எதையுமே கேட்காமல் வாங்கிட்டு வந்த வரம் இது சரிங்களா. பெண் எடுத்து ஒன்று உணர்வு ரீதி இல்லாமல் என்னால் எழுதவே முடியாது. நான் எழுதுகிற அத்தனையும் அப்படி தான் வந்து எழுதுவேன். ஸோ எனக்கு நீயா உணர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு வாங்கிட்டு வந்தது. அதனால தான் எனக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்கிறா. அப்போ சொல்ல வைக்கிறா, சொல்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், எல்லா மக்களும் சித்து விளையாட்டு மேஜிக் பண்ணுறதுலாம் என்னை பார்க்குறாங்க. இல்லை, நான் வந்து பிறவியில்லா பெருவாழ்வை கடந்திருக்கேன், நான் வந்து அத்தனை பெரிய ஆதி சக்தி, என்னைய வந்து சும்மா வந்து வியாபார பொருளாக்கி வேடிக்கை பார்க்குறார்கள், வியாபார பொருள் ஆக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாதான். அதான் உண்மை சரிங்களா. வியாபாரம் ஆக்காதீங்க அன்னை வாராகிய. இவ வந்து ஆதிசக்தி ஆதிக்கு. நான் இப்போ விஷ்ணு துர்கா அப்படின்னு சொல்லிட்டு 10th செஞ்சுரியில் உள்ள, நான் எல்லாம் கீழே ஃபோட்டோஸ் அந்த ஃபோட்டோஸ்லாம் பண்ணேன், சோழா பீரியடில் இருக்குது. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷ்ணு வந்து எப்படி வச்சுருப்பாரோ சங்கு சக்கரம், அதுக்கப்புறம் அபயமுத்திரை, அதுக்கப்புறம் கோடாரி, இந்த ஸ்டாண்டிங் சான் மகிஷா, அதாவது எருமா வாகனம் மகிஷ வாகனத்தில் வந்து நிற்கிறாப்புல ஒரு 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 ஸ்டாச்சு இருக்குது. இப்போ வந்து ஒரு தெய்வத்தை வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து எல்லாம் மாடர்ன் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ உள்ள தெய்வங்கள் எல்லாம் சும்மா மாடர்னாக இது பண்ணி அழகழகாக வந்து அலங்காரம் பண்ணி அது வந்து கிடையாது. ஒரு தெய்வத்தை உண்மைத்தன்மையுடனும் பழங்காலத்தில் உள்ள ஐக்கோனோகிராஃபியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எப்படி சிலை வடிச்சிருக்கு. இதை தான் வந்து ராஜஸ்ரீ நந்தி தான் இதை வந்து கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி வந்து பழைய எங்கே போனாலுமே அவளுடைய உருவங்கள் கையில் இருக்குது, என்ன வச்சுருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு என்ன வச்சுருக்கிறாங்க, அதோடைய வச்சு தான் இந்த தெய்வத்தை வந்து வந்து இது பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லுமே எல்லாமே இப்போ இருக்கிறது, அதாவது இன்னும் எவ்வளவோ அழிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிறதுலே எவ்வளோ பிரம்மாண்டத்தை காட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ வந்து இது வந்து 10th செஞ்சுரியா. அதுக்கப்புறம் அதாவது 8th to 9th செஞ்சுரியில் ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அதில் என்ன கேட்டிங்கன்னா, அம்மா வந்து சக்கராஸ் கையில் வச்சுருப்பான். அவளோட ஹேர் வந்து அவ்வளோ அழகாக அந்த காலத்திலே அந்த ஸ்டாச்சுவில் அவ்வளோ அழகாக டெக்கரேட்டட் ஹேர்ஸ் இருக்கும். இவன் வந்து எப்படின்னா, ஒரு சைல்டு அதாவது அவளுடைய இடது பாகத்தொடையில் வந்து ஒருத்தங்களை வந்து உட்காத்தி வச்சுருக்குறாப்புல இருக்கும் சரிங்களா. இப்போ என்னென்னா, ஒரு வாமனை, அதாவது ஒரு மாலா பெரிய இது அதில் எந்த புராணத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாமன புராணம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த புராணத்தின் படி இந்த ஸ்டாச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து குஜராத்தில் வந்து 6th to 7th செஞ்சுரி பரோடாவில் ஒரு அம்மா இருக்கிறா, வாராகி இருக்கா. அந்த அம்மா கையில் என்ன இருக்குன்னா, சக்கரா இருக்குது, கதா இருக்குது. அவளுடைய ஹேர் பார்த்திங்கன்னா, நான் பார்த்தோன்னே எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அம்மாவோடைய முடி வந்து இந்த தேனீக்கள் இருக்கும்ல, அந்த டிசைனில் அவங்க வந்து அந்த தலையை இது பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. அவள் வந்து என்னென்னா சேஷ்நாக, அதான் நாகத்தின் மேலே வந்து அவளுடைய இதை வச்சுட்டு அவள் வந்து உட்காந்துருக்கிறாப்புல நின்றுட்டுருக்கிறாப்புல ஒரு ஸ்டாச்சு. இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாமனா புராணத்தில் தான் வந்து கருட
அந்த இது சொல்லுவாங்களே அந்த கான்செப்ட் படி வந்து இந்த அம்மா வந்து இந்த இது வச்சுருக்கு, இந்த ஸ்டாச்சு இருக்குது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா 8th செஞ்சுரியில் இந்த அம்மாவும் டெக்கரேட்டட் ஹேட்ஸ் அதேமாதிரி சக்ராஸ் கையில் வச்சுருக்குறான். இப்போ வந்து ஒரு டெய்ல், அதாவது அஞ்சலி போஸ், அதாவது இவங்க கை இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வந்து முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அதே மாதிரி வந்து அந்த அந்த முத்திரையும் சில இதில் வந்து மாற்றங்கள் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போஸ், உட்கார்ந்துருக்கிற போஸ். அதுமாதிரி மோஸ்ட்லி அம்மா வயிறு வந்து கொஞ்சம் பெரிய பானை வயிறாக தான் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு வரலாறு வந்து இருக்குது பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். அப்போ 6th to 7th செஞ்சுரியில் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து முடி வந்து அவ்வளோ அழகாக இருந்து அவள் கையில் வந்து சங்கு சக்கரம் வச்சுட்டு வாமனா பெரிய மாலை வந்து போட்டுட்டு அதேமாரி வயிறு வந்து பாட் பெல்லி வச்சுட்டு ஒரு முத்ரா, சரிங்களா, அந்த முத்ரா பேர் வந்து பூமி பாசமுத்துன்னு சொல்லிட்டு அது வந்து பன்றி இதில் வந்து ஒரு வாகனத்தில் வந்து உட்காந்துருக்குறாப்புல ஒரு ஸ்டாச்சு. இப்போ இன்னொன்று வந்து 8th செஞ்சுரியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்டா, அதாவது விஷ்ணு கையில், அதாவது மோஸ்ட்லி என்ன அப்படின்னா இந்த சங்கு சக்கரம் இந்த விஷ்ணு ஹேண்டில் உள்ள இது எல்லாமே வந்து அம்மா வச்சுருக்குறா, சரிங்களா. அதுமாரி இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம், விஷ்ணு வந்து கூர்ம அவதாரம் எடுத்தார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக அது ஃபஸ்ட்டு வந்து அவர் எடுக்கலை. இந்த ஸ்டாச்சுவை நீங்கள் பார்த்தா தெரியும், அம்மா வந்து அந்த கூர்மை அந்த இதை வந்து காலில் போட்டு மிதிச்சிட்டு இப்படி ஒரு காலை வச்சு மிதிச்சிட்டு இருக்கிறாப்புல இருப்பாள். நீங்கள் ஸ்டாச்சுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. அவள் மிதிச்சிட்டு இருக்கும்போது என்ன சொல்ல வராங்க அப்படி என்ன காட்டுது அப்படின்னா, விஷ்ணுவுக்கு முன்னாடியே அம்மா இருந்து அதாவது என்றைக்குமே வந்து ஒரு ஆண் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, சரிங்களா. அந்த பவரை கொடுக்கறது யாருன்னா ஃபெமினைன் எனர்ஜி தான், சரிங்களா. பெண் தெய்வம் தான் கொடுக்கும். இல்லை அப்படின்னா சிவனாக இருந்தாலும் சரி விஷ்ணுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அந்த பவரே வந்து கிடையாது. அவங்க வந்து டெட் அவங்க வந்து எப்படின்னா மூவபிள் கிடையாது, அவங்க வந்து மூவ் பண்ண முடியாது அவங்களால. அப்போ அந்த சக்தியை கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவபிளாக இருக்கிற ஃபெமினைன் எனர்ஜி தான் வந்து கொடுக்கும். அந்த ஃபெமினைன் எனர்ஜி தான் வந்து தான் இந்த கூர்ம அவதாரத்தோடைய அந்த ஸ்டாச்சுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ விஷ்ணு வந்து கூர்ம அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே அம்மா வந்து இதை எடுத்து இந்த சக்தியை வந்து விஷ்ணுவுக்கு கொடுத்து தான் வந்து அந்த இது எனக்கு. அப்புறம் இன்னும் நீங்கள் பார்த்துப்பீங்க வாராகர் வந்து இருந்தார், வராகமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இதே ஸ்டாச்சு அம்மா வச்சு அதே மாதிரி ஹேண்டில் வந்து அந்த எப்படி உட்காத்தி வச்சு அது எல்லா ஸ்டாச்சுவுமே இருக்குது. இது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் 8th செஞ்சுரி ஈஸி. அப்புறம் ரொம்ப பழமையான இது. இன்னொன்று இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது ஒன்று. இன்னொரு இதுலனா பார்த்தீங்கன்னா லாங் பைஜாமா போட்டு அப்போ கருட வாகனத்தில் எல்லா வாகனத்திலையும் இருக்கிறாப்புல உள்ள ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குது. கருட வாகனம், சேஷ வாகனம், சிம்ம வாகனம், மைஷ வாகனம், சரிங்களா. ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஒன்று. அப்புறம் சக்திசம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் சக்திசம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வரும்போது தான் அம்மா வந்து கமாண்டர் இன் சீஃபாக வந்து வந்திருக்கிறா, அதாவது போர் படை தளபதியாக வந்து வந்திருக்கிறா. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட லாங் வந்து தண்டா, சரிங்களா. அந்த ஹேண்டில் வந்து அவங்க என்ன வச்சுருக்குறாங்க, எப்படி போஸில் நிற்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் பார்த்தா தான் அவங்க வந்து எந்த இதில் இருந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி மீட் எல்லாம் கையில் வச்சுருப்பா, சரிங்களா. அந்த மீட்டை கையில் வச்சுட்டு அவங்க பக்கத்தில் வந்து 2 அட்டனன்ட் இருக்கிறாப்புல வந்து ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 8th செஞ்சுரியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவள் வந்து ஆர்னமெண்ட்ஸ் வந்து சில மாலைகள் வந்து எலும்பு அந்த 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 மாதிரி மாலைகள் வந்து அனுபவிச்சிருக்கிறதுக்கு. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா கண்ணை பார்க்கும்போது என்னென்னா அப்படி 2 இப்போ இருக்கிறாங்களா அந்த மாதிரி இருந்துட்டு நடுவில் வந்து ஆக்னா சக்ரேஸ்வரா, நான் ஒரு இதில் கூட எழுதிப்பேன் அம்மா வந்து ஆக்னா சக்ரேஸ்வரின்ட்டு அந்த ஸ்டாச்சு இருக்குது. அந்த ஸ்டாச்சுவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவளோட அழகாக வந்து அவங்க வந்து அந்த ஸ்டாச்சுவிலே 2 ஐக்கு நடுவில் ஐப்ரோக்கில் ஆக்னா சக்கரத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் தாந்திரிக் மெத்தட்ஸில் வந்து அம்மா இருக்கிறா அப்படின்னா பஞ்சு, அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவளோட இது வந்து மொத்தம் வந்து ஒடிசாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு கதை சொல்கிறாங்க, 5 இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து 1 இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1 மட்டும் வெளியே போயிடுச்சு, மிச்சம் 4 வந்து அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஒரு இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மாவோட வயிற்றில் வந்து ஒரு பேபி, அதாவது என்னென்னா அது எதை குறிக்குது அப்படின்னா, யூனிவர்ஸையே அம்மா வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கிறா அப்படிங்கிற கான்செப்ட். அதனால தான் இன்னொரு இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, வயிற்றுக்குள்ளே வந்து யூனிவர்ஸை வச்சுட்டு இருக்கும்போது அது அந்த அதோட இதெல்லாம் வந்து தாற்பயம் தான். அதுக்கு முன்னக்கூட்டியே வந்து கமாண்டர் இன் சீஃபாக வந்து அது மாசமாக இருக்கும் போதே அம்மா போய் போரிட்டு அந்த அசுரனை அழிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய இவளை போய் உக்கிர தெய்வம் இல்லை சாந்த சுரூபினின்னு சொன்னால் எப்படி இதெல்லாம் அடுக்குமா, வரலாறு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, அப்போ 10th சென்ச்சுரிஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா, போபாலில் இருக்கிற ஒரு மியூசியத்தில் வந்து கிடச்சது என்னென்னா, பஞ்சமக்காரான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஃபிஷ் மீட்டு அது ஒரு 5 இருக்குது சரிங்களா. அது வந்து அது அது அந்த அதோட இது வந்து இதில் எல்லாமே வந்து இருக்குது. அதாவது ஒரு கையில் ஃபிஷ் வச்சு, ஒரு கையில் மீட் வச்சுருப்பா, ஒரு மாலை வச்சுருக்கா, பாட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து டான்ஸிங் வாராகின்னு ஒரு இதில் டான்ஸிங் வாராகி, அது வந்து கையில் இன்னொரு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிஷ் வச்சுருக்கும். இன்னொரு வந்து இந்த டஸ்க்குக்கு கீழேயே வந்து ஃபிஷ் இருக்கிறாப்புல இருக்கும். இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது என்னென்னா பிரபஞ்சத்தை வந்து குறிக்கிறதுக்கான, அதாவது ஒவ்வொரு சிம்பிள்ஸும் அவங்களோட அந்த ஸ்டாச்சுவில் ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அம்மாவுடைய பழமையான வரலாறுகளை அப்படியே நம்மளுக்கு வந்து படம் போட்டு காட்டுறதான் வந்து அந்த ஐக்கனோகிராஃபி. பழைய இதில் உள்ள பிக்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஸ்டாச்சூஸாக இருக்கட்டும், இதுதான். அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்குது. அப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாருங்கள், பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்குது. இதில் தான் என்னென்னா, இவர் 2 இதில் வந்து டீத் வந்து உள்ளே இருக்குது. இது வந்து இந்த ஃபிஷ் அப்படிங்கிறதான் அந்த எர்த்து தத்துவத்தை வந்து அங்கே குறிக்கிறதுக்காண்டி அதை வந்து மீன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம வந்து பூமியை வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம்னு சொல்லாமல் அதுவே மீன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது வந்து இது பின்னாடி பார்த்திங்கன்னா அழகான ஒரு லோட்டஸ் இதில் வந்து உட்காந்துக்கிறாப்புல இருக்கும். இது வந்து கையில் வந்து ஒரு மணி வச்சுருக்கிறா. அப்புறம் பஃபலோஸ் வந்து பஃபலோ மேலே இருக்கிறாப்புல இருக்கும். இன்னொன்று வந்து 2 வாராகி உட்காந்துருக்கிறாப்புல இருக்கும். அந்த வாராகி கையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மீட் வந்து 2 பேர் சேர்ந்து இது சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு இருக்குது. அதுவும் லோட்டஸ் டிசைன்ஸில் வந்து இதில் வந்து உட்காந்துருக்குறேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெர்லியம் மியூசியத்தில் ஒன்று இருக்குது, பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்குது, அப்புறம் சிவாபுரி எம்பியில் இருக்குது, போபாலில் இருக்குது, ஒரிசாவில் இருக்குது, அப்புறம் வந்து ஆலம்பூரில் இருக்குது, திருப்பி ஒடிஷாலே 2 இது இருக்குது, ஸ்ரீநகர் மியூசியத்தில் இருக்குது. இதெல்லாம் இப்போ என்ன வச்சுருக்காங்கன்னா மியூசியத்தில் லக்னோவில் இருக்குது. இதெல்லாமே மியூசியத்தில் வச்சுருக்குறாங்க. இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் மியூசியம் வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து தாந்திரிக் மெத்தடை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப வந்து பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்கு வந்து இவங்க வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து பழங்காலத்து, இது ரொம்ப ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ வந்து அதை சொல்கிறதுக்கே வந்து எல்லோரும் வந்து பயப்படுறாங்க, தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஆனால் அதுதான் வந்து easiest and also the powerful methods to see the God and முக்தி பேர் அடைகிறதுக்கான மிகப்பெரிய வரப்பிரசாதமான ஒரு பாதை அப்படின்னு சொன்னால் தந்த்ரா தான். சரிங்களா. அது வந்து இயற்கையாகவே இறையாகவே சொல்லி கொடுத்தா கரெக்டு. இன்னொரு குருக்கிட்ட போய் நீங்கள் இப்போ உள்ள குருமார்கள் யார்கிட்டையும் போனால் எல்லாமே ரொம்ப தவறுதலாக தான் இருக்குது. ஸோ ஏன்னா எல்லாமே இந்த மாதிரி பணம் இதுக்காண்டி ஆசைப்பட்டு தவறான நிறைய கருத்துக்கள். இப்போ இந்த இதில் இருக்கிற அத்தனையும் ஆல்ரெடி எனக்கு வந்து டவுன்லோட் ஆகணும் தான். இப்போ சாட்சியாக வந்து இப்போ யாரும் நம்ப மாட்டீங்கன்னா அது வந்து சொன்னால், ஏன்னா என் குருஜிக்கு நான் எழுத முன்னாடி நான் வந்து தெரியும். அதாவது இந்த வாகனத்தை பற்றி வந்து நான் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் அம்மாவுடைய தந்த்ராஸ் எப்படிலாம் எனக்கு வந்து டவுன்லோட்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இப்போ இதை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அவருக்கு புரியும். அவருமே வந்து நிறைய புத்தகங்கள் இதிலலாம் வந்து அவர் நெட்லலாம் சர்ச் பண்ணி வந்து தவறு அப்படின்னு தான் சொல்லுவார். அதனால தான் இல்லை இதெல்லாம் வந்து நிறைய இது வந்து தப்பாக இருக்குது, எனக்காக உணர்த்தினதை தான் வந்து நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ சேம் கான்செப்ட் தான் வந்து ஸோ நானுமே அதேமே எங்கள் அம்மாட்ட வந்து அவர் சொல்கிறத நான் கேட்கக்கூடாது, எனக்காக வந்து நீ வந்து உணர்த்து அப்படின்னு சொல்லும்போது தான் அம்மா வந்து எனக்காக பல விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தது தான். இப்போ ப்ரூஃப்காண்டி உங்களுக்கு இது எல்லாமே வந்து நான் வந்து சேகரிச்சுட்டு வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஞானத்தை வந்து முதல்ல கற்றுக்கணும். அப்போ தான் வந்து யார் வந்து வியாபாரத்துக்காண்டி பேசுகிறாங்க. இந்த ஒரு படம் கூட எடுத்திருப்பான்,
ஒன்று வாங்கினா நீ வீட்டில் கொண்டு வச்சா கோடீஸ்வரி ஆயிடுவ, இது வாங்கினா கோடீஸ்வரி ஆகுவே, இந்த இது வாங்கினா அவ்வளோ இதாயிரும் இவ்வளோ இதாயிரும்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணுங்கள். அதை வந்து வாராகி பேரை சொல்லி பண்ணாதீங்க தயவுசெய்து, அவன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து அந்தளவுக்கு வந்து அவ்வளோ பெரிய சக்தி அவா. நீங்கள் வியாபார பொருளை வைக்கிறதுக்கு அளவுக்கு அவளோட தரம் தாழலைன்னு சொல்கிறேன் நான். சரிங்களா? வியாபாரத்தை தனியாக பண்ணுங்கள் நீங்கள், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை சாதாரணமாக நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். அதை சொல்லி 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 அதை பெருமை காட்டி அப்புறம் பயமுறுத்தி மக்களை என்னை ஏதாவது சொன்னால் இதாயிரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உச்சம். அதெல்லாம் வந்து ஆணவத்தின் உச்சம்னு சொல்லிட்டு சொல்வேன் நான். ஸோ மக்கள் வந்து விழிப்படையணும், ஞானம் வரணும். ஞானம் வந்தால் தான் இதெல்லாம் புரியும், இல்லைன்னா புரியவே புரியாது. நல்லா அழகாக இருந்து அப்படியே தேனொழுக பேசினாங்கன்னா அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பின்னாடியே ஓடிடுறது. அவுட்லுக் 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 ஞானம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவுட்லுக்கே பார்க்க மாட்டீங்க. அது அவுட்லுக்கே தெரியாது உங்களுக்கு. அதுதான் ஞானம். அந்த ஞானத்தை முதல்ல எல்லாரும் கற்றுக்கோங்க. அம்மா கிட்ட சரணடைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஞானத்தை ஆட்டோமேட்டிக்காக அவள் கொடுப்பா. அது எதுன்னு கேட்காதீங்க தயவுசெய்து. ஞானம் ஒரு குருமார்கள்ட்டையும் போய் எனக்கு அறிவு ஞானத்தை கொடுன்னு மட்டும் கேளுங்க. எனக்கு சீட்டு தரியா, அதை தரியா, இதை தரியான்னு போய் சண்டை பிடிக்காதீங்க. ஞானத்தை கொடுங்கன்னு கேளுங்க, அழகாக கொடுப்பாங்க. நான் கேட்டேன், எனக்கு கொடுத்தாரு எங்கள் குருஜி, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு நான் அதை தான் நான் சொல்கிறேன். அவர் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்தளவுக்கு நான் வந்து பேச மாட்டேன். அதை விட அவருக்கு மேலேயும் நிறைய விஷயங்கள் நான் சேகரிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தா அவர் தெரியும்னு நினைக்கிறேன். நான் எழுதியிருக்கேன், எழுதி அவருக்கு போடுவேன். நான் நல்லா எழுதுறதுன்னு சொல்லுவார். பார்க்கலாம். இந்த தகவல்கள்லாம் ஒன்றும் எடுத்து இது வரைக்கும் நான் போடலை. இது அடுத்த ரைட்டப்லையும் எழுதி இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணி விட்றேன், எழுதியும் செய்கிறேன் நான். தேங்க்யூ.